இந்த 10 நாடுகள், இவர்களுக்கு மாத்திரம் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் WEU அப்படின்னு சொல்லி பேர். இப்போ ஒரு வேளை நீங்கள் வலைத்தளத்துக்கு போய் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய வசதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா போய் பாருங்கள். WEU அப்படின்னு போடுங்க. நீங்கள் WEUன்னு போட்ட உடனே 10 நாடுகள் கூட்டமைப்பு வரும். கரெக்டாக 10 நாடுகள் தான் இருக்கும். இந்த 10 நாடுகளோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1500 வருஷம் ஹிஸ்ட்ரி இவங்களுக்கு இருக்கு. 1500 வருஷமா இந்த 10 நாடுகள் இணைந்து இருக்கிறாங்க. இவர்கள் தான் இப்பொழுது வரக்கூடிய 10 கொம்புகள் என்று வேதம் சொல்லுகிறது. 1951 இணைக்கப்பட்டு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டியாக இருந்து அதற்கு பிறகு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியனாக மாறியிருக்கிறார்கள். இவர்களுடைய தலைமைப்பிடம் தான் இது. ஆனால் இவங்களுடைய ஒரிஜினலாக வெளியே இருக்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 28-29 நாடுகளாக இருப்பாங்க. இவங்களை ஆட்டு வைக்கிறது யாருன்னா இந்த 10 நாடுகள். இவர்கள் தான் அதுக்கு தலைமை பீடம். கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்தில் எழும்ப வேண்டிய 10 கொம்புகள் நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி விட்டது. 100% கடைசி ராஜாக்கள் 10 ராஜாக்கள் எழும்பி வந்துட்டாங்க. இந்த ராஜாக்களை பற்றி வேதம் சொல்ற சில துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் எப்படி நம்முடைய காலத்தில் நிறைவேறி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வெறும் 10 ராஜாக்கள் 10 வந்துட்டாங்கன்றதுனால இது வெறும் இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம் நம்ம சொல்ல முடியாது. வேதம் சொன்னபடியே இந்த 10 ராஜாக்கள் எப்படி நம்முடைய காலத்தில் துல்லியமாக வேத தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஒத்துருக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு காரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் அது நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. வேதத்தில் சொன்ன எல்லா கிரைட்டீரியாவும் அதுக்கு ஒத்து போகணும். இப்போ நீங்கள் வேதத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரப்போகிற சர்வாதிகாரி யாரு அப்படின்னு சொன்னால் ஒபாமா பேர் இருக்கும், அப்புறம் ஹிலாரி கிளின்டன் பேர் இருக்கும், ஃபின்லாடன் பேர் இருக்கும், பார்ப்பர்சர் பேர் இருக்கும், எல்லார் பேரும் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் ஏதோ 1-2 கிரைட்டீரியாவை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் தான் வரப்போகிற அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அவங்க அவருடைய பேரெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அவரை அந்தி கிறிஸ்துவை டிசைட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் அது என்ன செய்யணும், பைபிளில் சொல்லி இருக்கிற அந்த சர்வாதிகாரியினுடைய எல்லா கிரைட்டீரியாவுக்கும் அது ஒத்து போகணும். அப்போ வந்தால் தான் அது சரி. அப்போ அதே மாதிரி தான் இந்த 10 நாடுகள் கூட்டமைப்போம். இந்த ஒரு காரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 10ங்கிற நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இதான் 10 நாடுகள் வந்திருக்கிறாங்கன்றது செய்ய முடியாது. இது ஒரு நல்ல அடையாளம் தான், அல்லது நல்ல ஒரு ப்ரூஃப் தான். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாம் இதுக்கான சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 17-13. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் இந்த 10 பேரை பத்தி என்ன வேதம் சொல்லுது, இவர்கள் எப்படி இருப்பாங்களாம், ஒரே யோசனை உள்ளவர்கள். ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் 1951 வின்ஸ்டன் சர்ச்சில் இவங்களை கொண்டு வரும் பொழுது ஒரு சாதாரண வியாபார கூட்டமைப்பு, நாங்கள் பிசினஸ் கமிட்டி அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் 2001 இவர்கள் செய்த மிகப்பெரியதான காரியம் வேத தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக நிறைவேறுச்சு. என்ன பண்ணாங்கன்னா 2000வது வருஷம் ஜனவரி மாதத்தில் இவங்க யூரோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த யூரோ கரன்சிக்கும் வெளிப்படுத்தல் 17-13க்கும் மிகப்பெரியதான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அது என்னன்னு கேட்டால் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு. ஏறக்குறைய 28-29 நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சியை உருவாக்குனாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 28-29 நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சி. இந்த கரன்சிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். அவங்க கரன்சி தான் வச்சுப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கரன்சியில் ஏற்றத்தாழ்வு உண்டு. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் வேல்யூ என்ன செய்யும், மாறும். இப்போ பிரான்ஸுக்கு ஃப்ராங்க்னு ஒன்று இருந்துச்சு, இட்டாலிக்கு ரூஃபல்னு ஒன்று இருந்துச்சு, ஜெர்மனிக்கு மார்க்னு ஒன்று இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரன்சி இருந்துச்சு. இந்த கரன்சி எல்லாமே வேறுபடும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பக்கத்து நாடு தான், ஆனால் கரன்சி டிஃபர் ஆகும். இப்போ உங்களுக்கும் கத்தாருக்கும் பக்கத்து நாடாக இருக்கும், இல்லை உங்களுக்கும் சவுதிக்கும் பக்கத்து நாடு, ஆனால் கரன்சியோடைய வேல்யூ டிஃபர் ஆகும். இப்போ சவுதி ஒத்துக்கிட்டாலும் உங்கள் மஸ்கட் என்ன செய்யாது, ஓமன் என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா கரன்சி என்ன ஆகுது, வேல்யூ மாறிடும். இப்போ மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பக்கத்து நாடுகள், ஒரே ஒரு பாலம் தான். ஒரு பாலத்துக்கு அந்த பக்கம் போனால் சிங்கப்பூர், இந்த பக்கம் போனால் மலேசியா. ஆனால் அங்கே வேல்யூ 40-45 ரூபா வரும் இந்தியன் கரன்சி கணக்கு பார்த்தா. இங்கே பார்த்தா 15-18 ரூபா வரும் மலேசியன் நீங்கள் ரிங்கிட் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணவே முடியாது. ஆனால் வேதம் சொன்னபடி இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக அத்தனை பேரும் தங்கள் கரன்சியை விட்டு கொடுத்தார்கள். விட்டு கொடுத்து ஓவரால் யூரோப்புக்கு ஒரே கரன்சி உருவாக்கினார்கள். அந்த கரன்சிக்கு பேர் யூரோன்னு பேர். 2000 வருஷம் ஜனவரி மாதம்
மிகப்பெரியதான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஒரே யோசனை உள்ளவர்கள், ஒன் கரன்சி. இந்த ஒன் கரன்சி வந்தபோது எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா ஒவ்வொரு கரன்சியுமே ரொம்ப ட்ரெடிஷன், பழங்காலத்தை சார்ந்தவர்கள், 1000 வருஷம் 500 வருஷம் பழசு. எப்படி விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, கடைசி காலம் நெருங்கி விட்டதுக்கு என்பதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்களுடைய மொத்த கரன்சியை விட்டு கொடுத்து இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூரோ வந்து நிக்குது. வெளிப்படுத்தல் 17:13 இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. 2001 இந்த கரன்சி வந்தது, 2000 யூரோ வந்தது. 2001 செப்டம்பர் 11 ஒரு மிகப்பெரியதான ஒரு ஈவெண்ட் பூமியில் நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் எங்க நடந்துச்சு? அமெரிக்காவில் நடந்துச்சு. இந்த அமெரிக்க தாக்குதல் நடந்தபோது அதெல்லாம் டிவியில் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே அதை வந்து டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உலகம் பார்க்குற வியூவில் நீ பார்க்கக்கூடாது, நீ பிப்ளிக்கல் வியூவில் பார்க்கணும். பிப்ளிக்கல் வியூவை கர்த்தர் பார்க்க சொன்ன போது தான் அதுக்கு பின்னாடி இருந்த வேதத்தினுடைய ரகசியம் புரிஞ்சிச்சு. கரெக்டாக அமெரிக்க டாலர் உலகத்தின் மைய பணமாக, ஆளுகை பணமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது 1931. அதாவது 1930 வரைக்கும் இங்கிலாந்துடைய பவுண்டு தான் இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் மணியாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வல்லரசு. ஆனால் அந்த மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் பூமியில் வந்தபோது பவுண்டை எடுத்துட்டு அந்த இடத்துல டாலரை கொண்டு வந்தாங்க, அமெரிக்கன் டாலர். 1931 கரெக்டாக அமெரிக்காவுக்கு ஆண்டவர் 70 வருஷம் டைம் கொடுத்தார். பாபிலோனுக்கு 70 வருஷம் டைம் கொடுத்த மாதிரி அமெரிக்காவுக்கு 70 வருஷம் டைம் கொடுத்தார். கரெக்டாக 2001 அமெரிக்காவை தீவிரவாதிகள் தாக்கினார்கள். தாக்குதல் நடந்தபோது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 இடத்த அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் 2 இடம் தான் சக்ஸஸ் ஆச்சு, ஒரு இடத்த அடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. 3 இடம் எதுனா வாஷிங்டன் டிசி 1, 2வது WTC, 3வது பென்டகன். இந்த 3 இடத்த ட்ரை பண்ண போது வாஷிங்டன் டிசி அவங்களால அடிக்க முடியல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த 2 இடத்த மட்டும் அடிச்சாங்க, WTCயும் அப்புறம் பென்டகனையும் அடிச்சாங்க. இந்த 2 சக்ஸஸ் பண்ணும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்றாரு, அமெரிக்காவின் மேல் இருந்த என் பாதுகாப்பு கரத்தை நான் எடுத்தேன். 70 ஆண்டு காலம் முடிந்தது. இந்த 70 வருஷத்தில் அமெரிக்கா எனக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்தது. பாபிலோனை தள்ளினேன். ஆனால் ஒன்று, 4ஆம் அதிகாரம் தானியேல் ஆண்டவர் சொல்வாரு, அதன் கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டது, அடிமரம் மாத்திரம் வைக்கப்பட்டது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பலம், அமெரிக்காவுடைய சின்னம் கழுகு. கழுகு உயர பறக்கிறதுக்கு 2 சட்டைகள் தான் தேவை. ஒன்று பணம், படைபலம், இன்னொன்று பணபலம். ஒன்று எக்கானமி, இன்னொன்று மிலிட்ரி. இதைத்தான் நம்ம சொல்லுவோம், படைபலம் பணபலம். இந்த 2ம் அமெரிக்காவை கொண்டு போய் மேலே வச்சுச்சு. 70 வருஷம் அமெரிக்கா மேலே இருந்தது. இந்த 2 இடத்தையும் 2யும் ஒரே நாளில் தாக்கப்பட்டது. WTC உலக பொருளாதார மையம், அமெரிக்காவினுடைய பணபலத்துக்கு அடையாளம். பென்டகன் அமெரிக்காவுடைய படைபலத்துக்கு அடையாளம். 2ம் ஒரே நாளில் தாக்கப்பட்டது. அமெரிக்காவுடைய 2 சட்டைகளும் வெட்டப்பட்டது. வாஷிங்டன் டிசி அடிமரம் மாத்திரம் வைக்கப்பட்டது. ராஜ்யபாரம் இருக்கிறது. அன்னைக்கு விழுந்த அமெரிக்கா தான் இன்னை வரைக்கும் அமெரிக்கா பொருளாதாரத்தில் எழும்பல. இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்னன்னா, உலக கடன்ல 33% அமெரிக்காவுடைய கடன். அமெரிக்கா பொருளாதாரத்தில் இனி எழும்ப முடியாது, என்ன பண்ணாலும் எழும்ப முடியாது. அந்த WTC தாக்கின பிறகு அமெரிக்காவுடைய கடன் 17 லட்சம் கோடி டாலர். இனி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்னன்னா சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதானே ஒழிய இனி அமெரிக்கா உலகத்தினுடைய மைய பணமாகவோ அல்லது உலகத்தை ஆளுகை செய்கிற பொருளாதாரமாகவோ மாறதுக்கு வாய்ப்பில்லை. இனி அமெரிக்காவுடைய பணம் போகும். அந்த இடத்துல தான் 2001 இந்த தாக்குதல் நடந்தது. 2000 யூரோ எழும்பி வந்தது. இப்போ உலகத்தின் பணமாக அந்த வல்லமை அதிகாரம் 2ம் இருக்குது இல்லையா? வல்லமை அதிகாரம். அந்த வல்லமை அதிகாரத்தில் வல்லமை என்பது பணபலம், அதிகாரம் என்பது படைபலம், இராணுவம். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று இராணுவம். அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு மாற்று பொருளாதாரத்தை யூரோப்பியன் யூனியன் உருவாக்கி விட்டது. இப்போ யூரோ தான் உலகத்தினுடைய மைய பணமாக மாறப்போகுது. இது ப்ராஃபஸி, நான் சொல்லலை, பைபிள் படி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வரும். இந்த வருஷம் அல்லது அடுத்த வருஷத்தில் ஆரம்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அதற்கான எல்லா முகாந்தரமும் தயாராகி விட்டது. மிடில் ஈஸ்டில் எல்லா நாடுகளும் இணைந்து 3ஆம் உலக யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. இப்போ சிரியாவிலிருந்து அல்லது பாலஸ்தீனா பகுதியிலிருந்து இஸ்ரவேல் மேல் ராக்கெட்டுகள் வீச தொடங்கி விட்டார்கள். போன வாரத்தில் இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ 3ஆம் உலக யுத்தம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது.
இந்த மூன்றாம் உலக யுத்தம் முடியும் போது, முதலாம் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசு, இரண்டாம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசு, மூன்றாம் உலக யுத்தம் முடியும் போது யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். அப்படி வல்லரசா மாறும்போது உலகத்தினுடைய மைய பணமாக யூரோ மாறும். யூரோ தான். ஏன் யூரோ மாறும் அவ்வளவு தெளிவா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ அமெரிக்காவுடைய டாலரை எல்லா நாடுகளும் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதை ஃபர்ஸ்ட் தள்ளி ஆரம்பிச்சு வச்ச நாடு எதுனா இந்தியா. இந்தியா ஈரான் கிட்ட இருந்து என்ன வாங்குவாங்க? ஆயில், குரூட் ஆயில் வாங்கும் போது அதுக்கு பணமாக டாலரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. உங்ககிட்ட இருந்து நான் ஆயில் வாங்குறேன், நீ எங்கிட்ட இருந்து ஏன் இன்னொரு நாட்டுடைய பணத்தை வாங்குற? எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. கடைசியா இந்தியா என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, தங்கிட்ட இருந்து தங்கத்தை ஈரானுக்கு கொடுத்து அதுக்கு ஒத்த அளவுக்கு ஆயில் வாங்குச்சு. இப்போ ரெண்டு பேரும் எதை கொடுக்குறாங்கன்னா, பாதி தங்கம் பாதி யூரோப்பியன் யூனியன் பணம் யூரோவை கொடுக்கிறார்கள். யூரோ மைய பணமாக மாற தொடங்கி விட்டது. இந்தியா தான் ஆரம்பிச்சு வச்சுச்சு. கர்த்தர் சொன்னபடி யூரோ இப்பொழுது மைய பணமாக மாறிவிட்டது. சீமேன் என்று சொல்வார்கள், கப்பலில் வேலை செய்கிறவங்க. இவங்க எல்லாம் 6 மாதம் கப்பலில் இருப்பாங்க, 6 மாதம் ஆஃப் ஷோரில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான பொருட்களை கப்பலில் இருக்கும்போது வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளத்தை அமெரிக்க டாலரில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சீமேன் அசோசியேஷனில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து, எங்களுக்கு அமெரிக்க டாலர் வேணாம், நீங்கள் 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அமெரிக்க டாலர் என்ன ஆகிடுது, மதிப்பு குறைஞ்சிருது, எப்போ ஏறுது எப்போ இறங்குது தெரியல, எங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடியதான ஒரு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க ஆன்லைனில் ஒரு எலெக்ஷன் நடத்தினாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த பணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு. எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து அமெரிக்க டாலருக்கு பதிலாக தேர்ந்தெடுத்திருக்கிற பணம் எதுன்னு கேட்டிங்கன்னா யூரோவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யூரோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டிருக்கிறது. கடைசி சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே யோசனை உள்ளவர் என்று சொல்லக்கூடியதான யூரோ வர தொடங்கி விட்டது. அதாவது வல்லமை ஐரோப்பியன் யூனியனை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. இரண்டாவது அதிகாரம் 2019 ஐரோப்பியன் யூனியன் மிக பெரியதான ஒரு இராணுவத்தை உருவாக்கி இருக்கிறது. அதாவது ஐரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் ஒரு மிலிட்டரி உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐரோப்பா நாடுகளில் 2-3 நாடுகள் தான் இராணுவத்தில் பலம் வாய்ந்தவைகள். இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள் தான். மற்ற நாடுகள்லாம் பலம் குறைந்தவைகள். இந்த நாடுகளுக்கெல்லாம் இராணுவமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஜெர்மனி முன்னெடுத்து, பிரான்ஸ் முன்னெடுத்து 2019 மிகப்பெரியதான ஒரு இராணுவத்தை உருவாக்குனாங்க. அமெரிக்கா இதுக்கு பயங்கர எதிர்ப்பு. ஏன்னு சொன்னா, அமெரிக்கா தான் இவங்களுக்கு இராணுவ சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணி பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல, நான் சொல்றது 2019 இந்த வருஷம் பார்லிமெண்ட்ல லா பாஸ் பண்ணி மிகப்பெரியதான இராணுவ தளவாடத்தை அல்லது இராணுவத்தை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இப்போ பைபிள் படி வல்லமை, அதிகாரம் ரெண்டும் ஐரோப்பியன் யூனியன் கையில 10 நாடுகள் கூட்டமைப்பு, அதாவது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் கடைசி சாம்ராஜ்யத்தின் கையிலே போய்விட்டது. 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது இந்த ஐரோப்பியன் யூனியன் இராணுவம் உலகத்தின் மிகப்பெரிய இராணுவமாக இருக்கும். யூரோ பணம் உலகத்தினுடைய மைய பணமாக இருக்கும். இது ரெண்டத்தையும் வச்சிருக்கிற அந்த ஐரோப்பியன் யூனியனுடைய தலைவராக வருகிறவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி சாம்ராஜ்யம் எழும்பி அவர்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள தொடங்கி விட்டார்கள். அவங்க கைக்கு போயிருச்சு. உலகத்தினுடைய பொருளாதாரமும் உலகத்தினுடைய அதிகாரமும் அவங்க கையில் போகுது. இப்போ நம்ம சொல்றது எல்லாமே ப்ராஃபஸி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம சொல்றது எல்லாமே ப்ராஃபஸி, பைபிளில் உள்ளது. நான் ப்ராஃபட்டும் கிடையாது, பைபிளில் உள்ள தீர்க்கதரிசனம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. 2004 இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது 2010-12 ஒரு மிகப்பெரியதான ஸ்காலர் அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அவங்க PhD முடிச்சு டாக்டரேட் பண்ணவங்க. அவங்க இந்த எஸ்கட்டாலஜி சப்ஜெக்டில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு, உங்களுடைய இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம், இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பை பற்றி நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இது இது 10 நாடுகள் தானா, வேற 10 நாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை, பைபிள் படி ஹிஸ்டாரிக்கலாகவும் பைபிள் படியும் இது சரியா இருக்கு அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு வேற என்னவோ வருமோன்னு ஒரு எண்ணம், ஆனால் அது அசம்ஷன் தான்,
நீங்கள் எதுக்கும் வேற மாதிரியும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் உங்களை மாதிரி ஸ்காலர்லாம் கிடையாது, நான் வேதத்தில் உள்ளதை வச்சு நடக்கிற சம்பவங்களோட வச்சு இணைச்சி பார்க்குற ஆள். ஆவியானவர் எனக்கு சொன்னபடி இதுதான் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அதை அரை மனசாக ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க முழுசு மனசாக ஏற்றுக்கலை. நான் வந்துட்டேன். சில வருஷங்களில் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள், அவங்க போயிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அநேக அடையாளங்கள் கிடைத்தது, அநேக அடையாளங்கள். அதுதான் பைபிளில் இயேசு சொன்னதான அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய 10 ராஜாக்கள் என்பதற்கான அல்லது கடைசி சாம்ராஜ்யம் அதுதான் என்பதற்கான நிறைய அடையாளங்கள் ஆண்டவர் வேதத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் கொடுக்க ஆரம்பித்தார்.